வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அழகே அழகு அப்படிங்கிறதுல நம்ம இன்னைக்கு மதிக்கு கொடுத்த ஸ்கோப்போட நம்ம மலரும் பாக்யராஜோட ஸ்கோப் வந்து அதிகமாகவே இருந்தது. ஆனால் நல்லா இருந்ததுங்க. அவங்க பேர் வந்து நல்லாவே இருந்தது இன்னைக்கு. அதாவது இன்னைக்கு நடந்ததில் வந்து பார்த்திங்கன்னா, தங்கராஜ் தன்னோட ஒய்ஃபுக்காக வந்து இந்த தடவை வந்து டூர்லாம் வந்திருக்காப்புல. நம்ம அது மாதிரி வந்து கொஞ்சம் விட்டும் கொடுத்தும் போயிருக்காப்புல. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம மதியம் வந்து சுரேஷ்காக கொஞ்சம் விட்டு கொடுக்குறாங்க. அதாவது கொஞ்சம் பொறுமையாக வந்து எதிர்த்து எதிர்த்து பேசாமல் சுரேஷுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஒரே பேரா போகிற மாதிரியே போயிட்டுருக்காங்க. 2 பேருமே காஃபிலாம் குடிக்க, அ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து இது பண்ணிக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மலரும் பாக்கியராஜும் ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது டூரே போகாம இப்ப தான் டூரே வந்திருக்கேன் அப்படிங்கிறாப்புல. மத்ததெல்லாம் டூரெல்லாம் வந்து வெறும் சாமி டெம்பிள் பார்க்குறது தான் ஒரே டூரு அப்படிங்கிறது வந்து சொல்றாப்புல. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க மாமியாரும் கால் பண்றாப்புல, "எங்க அந்த கோதுமை மாவு?" அப்படின்னு கேட்க, அப்புறம் அதெல்லாம் பதில் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கால் பண்ண, நம்ம பாக்யராஜ் வந்து சிக்னல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாரி வந்து பேசி கட் பண்ணி விட்டுறாப்புல. இந்த பக்கம் நம்ம தங்கராஜ் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு பேசட்டும்னு சொல்லிட்டு, அவர் வந்து விலகி போறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மூமெண்ட் சூப்பராவே இருந்தது. அவங்க அம்மாட்ட வந்து அவங்க ரேவதி வந்து பேசுறாங்க. இந்த மாரி சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதும்மா, அதனால வந்து அவ வந்து கட் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. அப்புறம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்கவங்க பர்சனலா வந்து பேசுறாங்க. மதி, மலரு, பாக்யராஜ், ரேவதி 4 பேரும் ஒரு கூட்டணியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க படிச்சதெல்லாம் சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அ என் தங்கச்சி வந்து இன்னும் நல்லா படிச்சிருந்தா நான் வந்து நானே வேலைக்கு சேர்த்து விட்டுருப்பேன். அதுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாப்புல. இங்கிட்ட தங்கராஜும், சுரேஷும் வந்து அவங்க ஒரு காம்போவா பேசியிருக்காங்க. பாக்யராஜ் மேல வந்து இன்னும் கோவம் வந்து தீரல தங்கராஜுக்கு. பார்க்கலாம். ஒரு ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய்